இயேசுவின் ஜனமே, திகையாதே மனமே, கொஞ்சமும் கலங்க வேண்டாம். இயேசுவே நம்மோடு இருப்பதனால். இயேசுவின் ஜனமே, திகையாதே மனமே, கொஞ்சமும் கலங்க வேண்டாம். இயேசுவே நம்மோடு இருப்பதனால். பயப்படாதீருங்கள், நானே என்று பயம் நீங்க செய்தாரே. பலமான எதிர்காற்றை அமர்த்தினாரே. பயப்படாதீருங்கள், நானே என்று பயம் நீங்க செய்தாரே. பலமான எதிர்காற்றை அமர்த்தினாரே. திடன் கொல்லுங்கள் என்று தேற்றினாரே. திடன் கொல்லுங்கள் என்று தேற்றினாரே. கடலிலே வந்த கப்பல் இவரே. கடலிலே வந்த கப்பல் இவரே. இவரே நம்முடைய ஆத்மநேசர். இயேசுவின் ஜனமே, திகையாதே மனமே, கொஞ்சமும் கலங்க வேண்டாம். இயேசுவே நம்மோடு இருப்பதினால். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே நீண்ட நாட்களுக்கு பின்பு தெய்வ சமூகத்தில் காணப்படுவதற்கும் தேவ பிள்ளைகளாகிய உங்களை சந்திப்பதற்கும் கொடுத்த பெரிய கிருபைக்காக ஆயிரம் கோடி துதிகளை செலுத்தி மறுபடியுமாய் அவருடைய சன்னதியில் நம்மை ஆட்கொள்ளவும் நம்மை நடத்தவும் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு நம்மை சந்திக்க வரப்போகிறவரை நாம் சந்திப்பதற்கு ஆயத்தப்படவும் பரிசுத்தமாக்கி கொள்ளவும் அவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவாராக. நீண்ட நாட்களுக்கு பின்பு சந்தித்தாலும் உண்மையாகவே தெய்வ பிரசன்னத்தின் மகிமைக்கு முன்பாக நிற்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன். வாழ்த்துவது மாத்திரமல்ல, தேவனுடைய சிந்தை, தேவனுடைய நோக்கம், தேவனுடைய ஆழமான அவருடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்து கொள்வதற்கு தங்களை விட்டு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர் வரும் பொழுது மறைகிறவர்களாக, பறக்கிறவர்களாக, மறுரூபப்படுகிறவர்களாக மாறுவதற்கு தேவன் தமது மிகுந்த கிருபையினாலே நம்மோடு இடைபடுவாராக. வேத வசனத்தில் இன்றைக்கு நாம் தெய்வ சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு முன்பு அவருடைய சமூகத்தில் நாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு நல்ல குடும்பத்தை நான் இந்த முதல் நாள் போல நம்மை சந்திப்பதற்கு அது ஆயத்தப்படுத்துவதற்கு இணைப்பா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எழுதியிருக்கிற இந்த வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரத்தில் ரேகாபு என்கிற ஒரு அருமையான குடும்பத்தாரையும் கோத்திரத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தை குறித்து எழுதின அந்த வேத பாகத்தை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருகிறோம். தேவன் உதாரணமாய் சொல்லுவதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு அருமையான குடும்பம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேக இடங்களில் குடும்பமாய் அவரை சேவித்ததும், குடும்பமாய் அவரை பின்பற்றினதும், குடும்பமாகவே அவருக்காக தங்களை அர்ப்பணித்து கொடுத்ததையும் அறிவோம். சமீபத்தில் கூட நம்ம எல்லாருக்கும் நினைவிருக்கும் குடும்பமாய் மனைவியை தவிர பிள்ளைகளும் தகப்பனும் ஒரு வண்டியோடு எரிந்து போன காலத்தை, குடும்பமாய் காணப்பட்ட அந்த தியாகமுள்ள உணர்வுகளை நம்முடைய நினைவில கொண்டு வருவோம். நம்மால் அது மறக்க முடியாத சம்பவமாக. மாத்திரமல்ல, எத்தனை குடும்பங்கள் தானும் தங்கள் பிள்ளைகளும் கூட அடிக்கப்படுவதற்கு, ஒடுக்கப்படுவதற்கு, பலவீனப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எத்தனை ஆயிரங்களை நம் கண்களுக்கு முன்பு கொண்டு வந்தாலும் கூட சில சமயத்தில் நம்முடைய உணர்வு, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பய சிந்தை, நம்முடைய நம்பிக்கையற்ற தனம் நம்மை மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடாது என்கிற ஒரு நிலையையும் கூட நம்முடைய உள்ளத்துல வைத்திருக்கிறோம் என்பது அது நமக்கு மாத்திரமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்மில் இருக்கிறதை நாம் அறிவோம். ஆனால் இந்த வேதம் சொல்லுகிற ஒரு அருமையான வேத வசனத்தில் தேவனுடைய நினைவில இருக்கிற ஒரு குடும்பத்தை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோம். ஒரு முறை இந்த குடும்பத்தை உட்கார வைத்து அவருடைய தகப்பனார் அவர்களுக்கு ஆலோசனை சொன்னதாக நீங்கள் அந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் வாசிக்கலாம். அங்கு அந்த சூழ்நிலையில் அவங்க குடும்பம் முழுவதையும் உட்கார வைத்து குடும்பத்திற்கு சொல்லிக் கொடுக்கிறார். நாம் இருக்கிற இந்த தேசம், நாம் இருக்கிற இந்த நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, ஒன்று, உங்களுக்கென்று நீங்கள் நிலங்களை வாங்க வேண்டாம். மற்றொன்று, உங்களுக்காக நீங்கள் வீடுகளை கட்ட வேண்டாம். மூன்றாவது, உங்களுக்காக நீங்கள்
எந்த விதத்திலும் மதுபானத்தை தொட வேண்டாம். நாடோடிகளைப் போல வாழுங்கள் என்று சொல்கிறது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை நம் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லது விசுவாசிகள் அல்லது யாருக்காக ஒரு வார்த்தை, ஒரு ஆலோசனையை சொல்லிவிடுவீர்களானால் நம்ம கதை முடிஞ்சது. இன்றைக்கு அதுதான் நிலை. ஆண்டவர் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரா? எனக்கு ஒரு வீடு வேண்டாமா? என் பிள்ளைக்கு ஒரு வீடு வேண்டாமா? எனக்கு ஒரு இடம் வேண்டாமா? இதையெல்லாம் நியாயமாய் கேட்டுத்தான் அவர்கள் நம்மோடு கூட இந்த காரியத்திலே அவர்கள் இருக்கிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இங்கு எழுதின வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை உட்கார வைத்து தலைமுறை தலைமுறையாய் இப்படி நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லிக் கொடுக்கிற இந்த வார்த்தைகளை பிள்ளைகள் கேட்டு அதை போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம். ஆனால் இவர்கள் தேவன் சொன்னாரா? அது ஒரு கேள்வி. ஆண்டவர் வெளிப்படுத்தினாரா? அது ஒரு கேள்வி. ஆண்டவர் இப்படியெல்லாம் வெளிப்படுத்துவாரா? அதுவும் நம்முடைய உள்ளத்தில் வருகிற ஒரு பெரிய கேள்வி. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இப்படியெல்லாம் சொல்லுவாரா? இவ வீடு கூட இல்லாம வாழணும்னு சொல்லுவாரா? ஆண்டவர் ஒரு வயல்நிலை உனக்காக எதுவுமே இல்லைன்னு சொல்லி எப்படி இப்படி வாழ முடியும் இந்த காலத்தில்? எனக்கு அடுத்தவன், எனக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை, எனக்கு இருக்கிற என்னுடைய பங்காளி, என்னுடைய சகோதரர்கள், விசேஷமாக எனக்கு போட்டியாய் வாழ்ந்து வருகிறவர்கள் எப்படியெல்லாம் வாழும் பொழுது நான் இந்த நிலையில் இருப்பதை விரும்புவாரா? தேவன் தான் இது சொன்னாரா? இப்படிப்பட்ட கேள்விகள், குறுக்கு ஏராளமான கேள்விகள் கேட்பதற்கு வேண்டியதுதான், கேட்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த குடும்பத்தார் தகப்பனிடத்தில் என்ன கேட்டார்கள் என்று முழுமையாய் தெரியவில்லை. அவர்கள் கேட்டதாக, எதிர்த்து பேசினதாக, அல்லது இது எதற்கு என்று சொன்னதாக எல்லாம் இல்லை. அங்கு எழுதினது, அவர் தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுகிறார்கள், ஐயா, எங்க தகப்பன் இதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் சொல்லிக் கொடுத்தது போல நாங்கள் இந்நாள் வரைக்கும் வாழ்ந்து வருகிறோம். அப்படி சொல்லுகிறதை மாத்திரம் இந்த பாகத்தில் நாம் வாசிக்கலாம். வாசிக்கிறது சாதாரணமான காரியமாய் தோன்றுகிறது. ஆனால் தேவனுடைய பார்வை இவர்கள் மேல் இருந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் இந்த நாளில் நினைக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசுகிறோம் ஜெப வேளையில், குடும்பத்தோடு உட்கார்ந்து முடிவெடுக்கிறோம், குடும்பத்தோடு உட்கார்ந்து காரியங்களை செய்கிறோம். இவைகளில் ஒன்றையும் அவர் மறக்கிறதில்லை. காரணம் இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனிப்பார் என்று எழுதியிருக்கிறது, கவனித்து கேட்பார் என்று எழுதியிருக்கிறது. இந்த பாகத்தை நாம் மறந்து விடுகிறோம். குடும்ப ஜெபத்திற்கு உட்காரும் பொழுதுதான் நமக்கு பிரச்சனைகள் பெரிதாய் மாறும். குடும்ப ஜெபத்துல உட்கார்ந்துருப்போம், அப்பதான் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி அவன் இப்படி இவன் இப்படி, அங்கு நடந்தது இங்கு நடந்தது, இதெல்லாம் நாம் அந்த நேரத்தை கொண்டு வந்து பேசிக்கொண்டே இருப்போம். ஜெபத்திற்கு உட்கார்ந்த பின்புதான் வேத வசனத்தை அல்லது குடும்பத்தாருக்கு போதிக்க வேண்டிய கட்டாயத்திலோ சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியமோ வரும் பொழுது என்னென்ன காரியங்களை சொல்ல வேண்டும் என்று அல்லது ஜெபிக்க வேண்டும் என்றால எல்லாம் சேர்த்து யார் யார் மேல் என்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகளை சொல்லுகிற பழக்கங்கள் இன்றும் ஏராளமாய் உண்டு. ஜெபிக்க உட்கார்கிறோம் என்கிற ஒரு நிலையில் இன்றைக்கு குடும்பமாய் உட்கார்ந்து பேசுகிறார்கள். தகப்பன் பேசுகிறார், பிள்ளைகள் கேட்கிறார்கள். கேட்கிற பிள்ளைகளுக்கு தகப்பன் ஒரு அருமையான பதில் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த காரியம் நீங்க இப்படித்தான் வாழ வேண்டும். இவர்கள் சொல்லிக் கொடுக்கிற காரியத்தை காதில் அவர்கள் கேட்டது முதற்கொண்டு நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அந்த குடும்பத்தின் மேல் நோக்கமாகவே இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள், இந்த குடும்ப ஜெபம் எடுக்கும் பொழுது அவர் சொன்னார், ஆண்டவர் இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் எங்கு கூடின அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். இந்த அனுபவங்களை இன்றைக்கு ஆயிரங்களான கர்த்தருடைய ஜனங்கள் நினைவில் கொண்டு வருகிறதில்லை. ஜெபிக்க வேண்டும் என்கிற உணர்வே இல்லையே. குடும்பமாய் உட்கார வேண்டும், குடும்பமாய் ஜெபிக்க வேண்டும், குடும்பமாய் பாட வேண்டும், குடும்பமாய் துதிக்க வேண்டும், குடும்பமாய் கொஞ்ச நேரமாயில் அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்கிற நிலை இல்லை. காரணம் வேலை. இங்க அங்கும் தனிப்பட்ட முறையில் நீங்க உங்க ஜெபத்தை பார்த்துங்க, நாங்க எங்க ஜெபத்தை பார்த்துக்கிறோம். நீங்க ஜெபம் பண்ணிட்டு பாடுங்க, அப்புறம் நான் பேசிக்கிறேன். அதுவும் இங்க இருக்கிற சூழ்நிலைகள், இன்றைக்கு இருக்கிற டிவி, இன்றைக்கு இருக்கிற அந்த செல்போன், இன்றைக்கு வந்திருக்கிற நவீன கருவிகளை எண்ணும் பொழுது எவ்வளவு ஜெப வாழ்க்கையில் வாழ்கிறோம் என்று இன்று வரைக்கும் முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கிறோம். அது இருக்கட்டும் ஒரு புறத்தில். இன்றைக்கு இருக்கிற இந்த மனுஷனுடைய ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் தம்முடைய நினைவிலே கொண்டு வந்திருக்கிறார். காலங்கள் கடந்து போனது. இவர்கள் அப்படியே செய்து கொண்டு அவர்கள் தகப்பன் சொன்னது போல வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியத்தை ஒரு முறை தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இன்னாருடைய குடும்பத்துக்கு போ, இந்த மக்களை கூப்பிட்டு தேவாலயத்தின் அறைகளுக்கு கொண்டு வா, அவர்களுக்கு முன்பாக மதுபான குடங்களை வை, இதை குடியுங்கள் என்று நீயே சொல்.
சாதாரணமாக ஒரு தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லுவார், ஆனால் அது கீழ்ப்படுகிற பழக்கம் நமக்கு உண்டு. அவர் சொல்லிட்டார், அவரே சொல்லிட்டார், அவர் எனக்கு வெளிப்படுத்திட்டார், அவர் எனக்கு இந்த காரியங்களை சொல்லியிருக்கிறார். இப்படி சில காரியத்தில் நாம் இன்னுமே தவறு செய்கிறவர்களாய் நிற்கிறோம். இன்னுமே அவைகளை நாம் கீழ்ப்படுகிறவர்களாகத்தான் நிற்கிறோம். நமக்கு தேவை வேத வசனம் அல்ல, நமக்கு தேவை வேதம் ஆண்டவர் சொல்லுகிற அல்லது உபதேசத்தை சரியாய் கேட்க வேண்டும் என்கிற கோட்பாடு அல்ல. தீர்க்க தரிசனம் என்கிற பேரில் ஏதாவது ஒன்று சொல்லுவார்களா? ஆண்டவர் உன்னை தொடுகிறார் என்று சொல்லுவாரா? உன்னை பார்க்கிறார் என்று சொல்லுவாரா? உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுவாரா? உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், உன்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுவாரா? இதற்குத்தான் ஏக்கத்தோடு இன்றைக்கு வரைக்கும் தவிக்கிறோமே தவிர, வேத வசனம் சொல்லுகிறதை கேட்க வேண்டும், வேத வசனத்தை கீழ்ப்படிய வேண்டும், வேத வசனத்தின் காரியங்களை உற்று கவனிக்க வேண்டும், அதற்கு நான் பயப்பட வேண்டும், அதற்கு என்னுடைய சிந்தை, என்னுடைய நினைவு, என்னுடைய செயலை நான் ஒதுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை இன்றைக்கு வரைக்கும் தேவ பிள்ளைகளின் அனுபவங்களில் மிக குறைவாக காணப்படுகிறது என்று தைரியமாய் சொல்ல முடியும். எங்க ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்புகிறார், தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எப்ப இங்க வாங்க போயலாம், உட்காருங்க, கொஞ்சம் எல்லாம் குடிச்சிருங்க, அது கொஞ்சம் குடிங்க, நான் கர்த்தருடைய மனுஷன் வந்திருக்கேன், நான் கர்த்தருடைய மனுஷன் சொல்றேன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே உட்கார்ந்து இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிற அருமையான குடும்ப தலைவர்கள் சொல்கிறார்கள், ஐயா நீ தீர்க்கதரிசி தான், எல்லாம் சரிதான், நீங்க ஆண்டவருடைய மனுஷன், உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கோம், உங்களுடைய உபதேசம் எங்களுக்கு தெரியும், உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தெரியும், நீங்க ஆண்டவரிடத்தில் பேசுகிறது தெரியும், நீங்கள் ஆண்டவரிடத்தில் எங்களை கேட்டு சொல்லுகிற அனுபவங்கள் தெரியும், நீங்கள் தேசத்தை எச்சரிக்கிறது தெரியும், நீங்கள் தேசத்து அரசனுக்கு விரோதமாய் பேசினது தெரியும், நீங்கள் எவ்வளவு தேவனுடைய காரியமாக உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்திருக்கீங்க எங்களுக்கு நன்றாய் தெரியும். ஆனால் ஒரு காரியம், எங்களுடைய தகப்பன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த உபதேசம் என்ன காரியம், தொடாதேன்னு சொல்லியிருக்காரு, கட்டாதேன்னு சொல்லியிருக்காரு, வாங்கி சொந்தமாக்கிக்காத சொல்லியிருக்காரு. நாங்கள் இந்நாள் வரைக்கும் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம். இப்ப நீங்க சொன்னதுக்காக நாங்க இதை எப்படி தொடுகிறது என்கிற ஒரு கேள்வியை கேட்டு தீர்க்கதரிசியை அதிர பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நானும் நீங்களும் என்ன விதமாய் இந்த விசுவாச மார்க்கத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்று பாருங்கள். நம்மோடு பேசுகிற, நம்மோடு சொல்லுகிற, நம்மோடு இடைபெடுகிற, நம்மோடு கூட நிற்கிற எத்தனை காரியங்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்மை தூர கொண்டு போகிற நிலைமைக்கு வந்திருக்கிறது. அதற்கு அடிப்படுகிறோம் என்று பாருங்கள். எத்தனையோ முறை ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம், எத்தனை முறை ஞானஸ்நானம் பெற்றவர்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். 6 முறை 7 முறை ஞானஸ்நானம் பெற்று கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர் சொல்லிட்டாரு அது சரியில்லை, இவர் சொல்லிட்டாரு இது சரியில்லை, அவர் சொல்லிட்டாரு இதுதான் சரின்னு சொல்லி. அப்ப இப்ப நான் போற இடமெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கிற எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கும். மாத்திரமல்ல, நான் விசுவாச மார்க்கத்திற்கு வந்த பின்பு இன்னும் என்னுடைய பழைய வழிபாட்டு முறைகளிலே இன்னும் காலடி எடுத்து வைத்து ஓடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஏராளமாயிருக்கிறோம். அதிலிருந்து இன்னும் விடுபட முடியாத பிள்ளைகள் இருக்கிறோம். இன்னுமே விடுபடுவதற்கு மனதில்லை, அதையும் விட முடியல, இதையும் விட முடியலன்னு சொல்லுகிற ஒரு அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள். என்றைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்க அப்பா எங்களுக்கு சொல்லியிருக்காரு, சொன்னதை நாங்க கேட்டுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நீங்க இந்த வார்த்தையை அப்படியே மனதில் வைத்து சொன்னதை கேட்பதற்குரியதை கவனித்த ஒருவரை பாருங்கள். வேற வசனத்தில் எழுதியிருக்கு, 11ஆம் அதிகாரம் சங்கீதம் 11:4, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவைகளை சோதித்து அறிகிறது என்று எழுதியிருக்கிறது. 102வது சங்கீதத்துக்கு உங்கள் மனதை திருப்புங்கள். 39ஆம் வசனத்தில் பாருங்கள், தேவன் பூமியின் மேல் கண்ணோக்கமானார் என்று எழுதியிருக்கிறது. இன்னும் கூடுதலான ஒரு வேத வசனத்தை உங்களுடைய நினைவிற்கு நான் கொண்டு வருகிறேன். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்திற்கு நீங்கள் உங்கள் சிந்தையை மாத்திரம் திருப்பி பாருங்கள். அங்கு எழுதின வார்த்தை இன்னும் ஆச்சரியம் உள்ளதாயிருக்கும். அவர் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை பார்க்கும்படி பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி வருகிறதா. எந்த நேரத்தில் எப்படி தகப்பன் உட்கார வைத்து எந்த நேரத்தில் இந்த காரியத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் என்பது அவர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஆனால் தேவன் அதை எப்படி கவனித்தார் என்று பாருங்கள். தேவன் எப்படி இந்த காரியம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அவன் தகப்பன் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இதை கவனித்திருக்கிறார். அது முதல் இவர்களுடைய நடவடிக்கை எல்லாவற்றையும் கவனித்திருக்கிறார்.
தங்கள் வேலைக்கு போகிறது போல எத்தனையோ வேலைக்கு போவார்கள். எங்கோ போவார்கள், எங்கோ கூடாரத்தை அமைப்பார்கள், அங்கே தங்கி இருப்பார்கள், மறுபடியும் வருவார்கள். மறுபடியும் இன்னொரு ஊருக்கு போவார்கள், இன்னொரு பட்டணம் போவார்கள், அங்கே தங்கியிருப்பார்கள், அங்கிருந்து இங்கு வருவார்கள். இவர்கள் போகிற இடம், இவர்கள் தொழில் செய்கிற இடம், இவர்கள் தங்கி இருக்கிற எத்தனை நாள் எந்த இடத்தில் எப்படி தங்கியிருந்தாலும் இவைகள் எல்லா இடத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா நாளிலும் இவர்களுடைய உடன்படிக்கையின் தன்மையை கை கொள்ளுகிற விதத்தை பரலோகத்தின் தேவன் கவனித்துக் கொண்டே வருகிறார். இதுதான் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வேண்டிய, தங்க வேண்டிய ஒரு ஆழமான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய மனுஷனாய் மாறிவிட்டோம். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுவிட்டோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை என்று ஜெபித்தோம். அதற்காக தேவன் தமது மகிமையுள்ள கிருபையினாலே நம்மை நிறைத்து விட்டார். நான் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறேன் என்கிற உணர்வோடு எங்கு நிற்கிறேன், எங்கு போகிறேன், என்ன செய்கிறேன், எல்லாவற்றையும் உற்று பார்க்கிற ஒருவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நான் இந்த இடத்துக்கு போகணுமா, பணத்தை கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் சொல்லி அனுமதி கொடுத்த பின்னாடி புலம்புவாங்க. இங்க வந்து ஐயோ கேட்டான், நான் கொடுத்துட்டேன், எப்படி செய்வான்னு எப்படி தெரியும், எல்லாமே தெரியும். எவ்வளவு நிதானமாய் நடிக்க கற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள், தைரியமாய் சொல்லுகிறேன், எவ்வளவு நிதானமாய் பூசி மெழுகுவதற்கு கற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள். எல்லாம் தெரியும், ஆனா செய்ததும் தெரியும். செய்த பின்னால் அதற்கு ஒரு பொறுவை பூர்த்து விடுகிற அனுபவமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டு. இங்கு நடந்திருக்கிற சம்பவத்தை பாருங்கள். ஒரு குடும்பத்தில் நடந்த காரியத்தை கூட பரலோகத்தின் தேவன் விடாமல் கவனித்துக் கொண்டே வருவார். ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய மனுஷனே, கர்த்தருடைய மனுஷியே, கர்த்தருடைய பிள்ளையே, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருக்குரியவன், நான் ஆண்டவரை சேவிக்கிறேன் என்று சொல்லுகிற எனக்கு அருமையான கர்த்தருடைய மனுஷனே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எவ்வளவு கவனிக்கிற தேவனுடைய கரத்தின் கீழ் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை முதல் மனதின் ஆழத்திலே பதியுங்கள். என்னுடைய குடும்ப காரியங்களில் எவ்வளவு கவனமாயிருக்கிறோம். என்னால் ஒரு காரியத்தை தைரியமாய் சொல்ல முடியும். ஒரு குடும்பத்திற்குள்ளாக பிள்ளைகள் சரிவர கர்த்தரை அறிந்து கர்த்தருக்கு பயப்படாமல் வாழ்கிறார்கள் என்றால் அந்த சாபமான காரியம், அந்த கெடுதலான காரியம், அந்த தீமையை வருவிக்கிற காரியத்திற்கு பொறுப்பாளி அவனுடைய பெற்றோர் தான். காரணம், பிள்ளை ஆண்டவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவதற்கு அவர்கள் இன்னும் பழகவில்லை. ஊருக்கு உபதேசிப்பார்கள். தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய காரியங்கள் என்று சொல்லும் பொழுது கவனிக்க மாட்டார்கள். ஆராதிக்க கொஞ்சம் குடும்பமா போலாம், ஆராதிப்பதற்கு குடும்பத்தோடு கர்த்தரை சேவிக்க போகலாம். அந்த அனுபவங்கள் இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் இல்லை என்பதை நீங்களும் நானும் சிந்திக்க கடனாளிகளாய் நிற்கிறோம். வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய மனுஷனே, வரும்பொழுது பறந்து போவேன், மறந்து போவேன் என்று சொல்லுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த குடும்பத்தை கவனித்து பாருங்கள். இந்த குடும்பத்தின் காரியங்களை எண்ணி பாருங்கள். தேவன் ஒன்று கவனிக்கிறார், மற்றொன்று அவர்கள் தங்கள் தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க தொடங்கினார்கள். ஒரு புறத்தில் அவமானம், ஒரு புறத்தில் நிந்தை, ஒரு புறத்தில் சொந்த வீடு இல்லை, ஒரு புறத்தில் சொந்த வயல் இல்லை. இன்றைக்கு ஒரு பெண் தேடுகிற ஒரு மனிதன், ஒரு மாப்பிள்ளை தேடுகிற மனிதன் என்னிடத்துல அநேகர் சொல்லியிருக்கிறார்கள். குறையாய் நான் சொல்லல, சொல்லும் போதே சொல்லுவாங்க, எப்படியாவது ஒரு 2 ஏக்கர் பூமியாவது இருந்தா நல்லதுங்க. பையன் நல்ல ஒரு சரியான ஒரு கொஞ்சம் படிச்சிருந்தான இன்னும் நல்லதுங்க. கேட்கிறவர்கள் அப்படியே கேட்கிறோம். உண்மைதான், அதெல்லாம் தேவை. நான் இந்த காரியத்திற்கு வரல, தேவையில்லைன்னு சொல்லல, இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்றாரே நினைக்க வேண்டாம். தேவை, செய்யுங்க. ஆனால் என்னுடைய அனுபவங்களை அவர் உற்று கவனிக்கிறார் என்பதை என் மனதை விட்டு நான் நிறுத்திவிடக்கூடாது. ஒரு புறத்தில் அவமானம் இந்த குடும்பத்திற்கு, ஒரு புறத்தில் கேவலம். பார்க்கிறவன் சொல்றான், இவ்வளவு பேர் சம்பாதிக்கிறாங்க, குடும்பத்துல இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க, இத்தனை பேர் இருக்காங்க, ஆனா இந்த குடும்பத்துல இந்த பையனுக்கு ஒரு சொந்த வீடு வாங்க முடியாதா, ஒரு சொந்த இடம் வாங்க முடியாதா? நம்ம குளத்துல, நம்ம கோத்திரத்துல இவன் ஒரு நாடோடி கூட்டமா போயிட்டானே, அங்க எங்கேயும் ஓடி ஓடி அலைஞ்சு அங்க 10 நாள் இங்க 10 நாள் ஒரு இடத்துல நிரந்தரமா ஒரு வயலை வாங்கி வச்சு, ஒரு திராட்சை தோட்டத்தை வாங்கி வச்சு, ஒரு அத்திமரத்தை நட்டு வச்சு எதையுமே இவனால செய்ய முடியலையே. இவன் வாழ்ந்து என்ன புண்ணியம்?
நான் பிரயோஜனமா இருந்தீங்கன்னா எதுக்கும் உதவாத குடும்பமா இருக்கேன். ஒரு புறத்தில் கேவலம், மற்றொரு புறத்தில் அவமானம், இன்னொரு புறத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், இந்த பெண் கொடுக்கிறது பெண் வாங்குறது மனமா கட்டி கொள்கிற இந்த விஷயத்தில் எங்க போய் நின்னாலும், என்னப்பா வீடு இருக்கா? இல்லைங்க. தோட்டம் இருக்கா? இல்லைங்க. என்ன வேலை செய்யற? கிடைக்கிற வேலைக்கு. எங்கெங்க போற? எல்லா இடமும் மறையவும். பொண்ணை கொடுத்தனா நீயும் இப்படிதான் என் பொண்ணை கூட்டிட்டு போவியா? ஒரு புறத்தில் சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு இல்லாத பரிதாபமான நிலைமை. யார் பார்க்கிறார்களோ இல்லையோ, அவர்களுடைய தேவனாய கர்த்தர் அவனை பார்த்து கொண்டே இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய நினைவில் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தங்கள் உருவாகிறது. நீங்கள் வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் வாசிக்கும் பொழுது அது 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர்கள் தேவனால் நினைவு கூறப்பட்ட பிள்ளைகளாக நாம் அவர்களை பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அவர்கள் தேவனால் நினைவு கூறப்பட்ட பிள்ளைகளாக, நினைவில் உள்ள பிள்ளைகளாக பார்க்கலாம். 2வது 35ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அவர்களுடைய தகுதியின் நிலைமை என்ன தெரியுமா? தேவ ஆலயத்தில் பிரபுக்களுடைய அறைக்குள்ளாக கொண்டு போய் சேர்த்து வைக்கிற நிலைமையில் அவர்கள் நிற்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தின் மேன்மைக்கு வந்தார்கள். நீங்க வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். எவ்வளவாய் தேவன் அவர்களை உற்று பார்க்கிறார், எவ்வளவாய் அவர்களை மேன்மைப்படுத்துகிறார். 35ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். தேவனே அவர்கள் மேல் சாட்சி கொடுக்கிறார். அந்த குடும்பத்தை எண்ணிப்பார், அந்த குடும்பத்தை பார், அந்த குடும்பத்தின் நிலையை பார். இந்த குடும்பத்தை போல நீங்கள் யாராவது உண்டா? கேள்வி கேட்கிறார். இஸ்ரவேலின் தேசத்தை பார்த்து, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை பார்த்து, யூத கோத்திரத்தை பார்த்து, அவருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து, பிரமாணத்தை கைகொள்ளுகிறவனை பார்த்து, விருத்த சேதனம் செய்து கொண்டவனை பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அவனை போல உனக்கு ஒரு உறுதி இருக்கா? அவர்களைப் போல நீ என்னை தேடி இருக்கிறாயா? அவர்களைப் போல ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறாயா? அவர்களை குறித்து அவர் சாட்சி கொடுக்க தொடங்கினார். யார் யாரை குறித்து சாட்சி கொடுக்கறது? 2 நாளா வயிற்று வலி இருந்தது, அந்த டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டேன், அந்த டாக்டரையும் பார்த்து ஊசி போட்டேன், கேட்கலன்னு அங்கே போனேன், அவர் ஒரு ஊசி போட்டு 4 மாத்திரை கொடுத்தாரு, அப்படியே வயிற்று வலி நின்று போச்சு. இது எங்க வந்து எப்படி சாட்சி சொல்ல போறோம்? தேவாலயத்தில் எழுந்து நின்று அந்த டாக்டரை குறித்து இங்க சாட்சி சொல்றதுக்கு நம்ம தேவாலயத்துக்கு வரோம். இதுதான் நடந்துட்டு இருக்கிற காரியம். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க நல்லா கவனிங்க. ஐயா ஜெபிக்கும் போது அப்படியே நெருப்பு இறங்குச்சு, எனக்கு கட்டி கரைஞ்சு போச்சு. ஐயா ஜெபிக்கும் போது என் மனசுக்குள்ள ஒரு மாதிரி வந்து என் பயம் நீங்கிடுச்சு. அது இன்னும் மோசம் என்ன, ஒரு சுத்தி கடனை வாங்கி வச்சிருப்பாங்க, குழுக்களா கடனை வாங்கி வச்சிருப்பாங்க. ஜெபத்துக்கு வந்து உட்கார்ந்துருவாங்க. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையில் உன் கடனில் இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாரு பாரு. நல்லதுதான், ஆனா பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தாருன்னு சொல்ல முடியுதா? என் அக்கிரமத்திலிருந்து நான் அதை விட்டுட்டு வெளியேறின்னு சொல்ல முடியுமா? நான் இதுவரைக்கும் ஒரு ஐதீகத்துக்குள்ள ஞானஸ்நானமே தெரியாத இடத்துல இருந்தேன். இப்ப எனக்கு தண்ணியில மூழ்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதுதான் சரியானது என்று அறிந்து என்றைக்கு நேற்று நான் மூழ்கினேன், என்றைக்கு நான் சாட்சி சொல்லுகிறேன். சொல்வதற்கு மனசு உண்டா? இதற்கு முன்பு நான் எப்படியோ வாழ்ந்திருந்தேன். என்றைக்கு நான் கர்த்தருடைய பிரமாணத்தின்படியே பந்தியில் பங்கு கொள்கிறேன், கர்த்தருடைய பிரமாணத்தின்படியே நான் ஆராதிக்க தொடங்கி இருக்கிறேன், கர்த்தருடைய பிரமாணத்தின் இஷ்டத்தின்படியே நான் அவருக்கு பரிசுத்தனாய் வாழ தொடங்கி இருக்கிறேன். அதை சொல்றதுக்கு யார் இருக்காங்க? யார் சாட்சி கொடுக்கிறாங்கய்யா? யார் சாட்சி கொடுக்கிறார்கள்? எனக்கு தேசம் சீர்கெட்ட நிலையில் போய் கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்தவம் அடிபாதாளத்தில் கடந்து கொண்டிருக்கிறது. எங்கோ எப்படியோ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வெளியே போய் கொண்டு எழுப்புதல் என்று சொல்வதற்கு எந்த விதத்திலும் சாத்தியப்படாத நிலையில் இன்றைக்கு கிறிஸ்தவம் கீழே போவதால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இன்றைக்கு கர்த்தர் சாட்சி கொடுக்கிற இந்த குடும்பத்தை போல உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் சாட்சி கொடுக்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை சாட்சியாய் அவர் பேசத்தக்கதான ஒரு நிலையில் நானும் என் குடும்பத்தாரும் கர்த்தரை சேவிக்கிறோமா, கர்த்தரை பின்பற்றுகிறோமா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா? ஒரு நல்ல மனநிலைக்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மாத்திரமல்ல, நீங்கள் அதே அதிகாரத்தில் 35ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் அவர்கள் மேல் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொல்கிற வார்த்தையினுடைய மேன்மை ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணுகிற ஆசீர்வாதமாக வாழ்க்கையில் அவர்களை தலைமுறையாய் அவர்கள் வாழ்ந்திருக்கத்தக்க ஆசீர்வாதமாக, அவர்கள் சுதந்திரிக்கத்தக்க இடத்தை அவர்களுக்கு தேவன் நியமித்து வைத்த ஆசீர்வாதமாக, உன் குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதம் நிரந்தரமாய் உனக்கு தழைத்து நிற்கும் என்று ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய அனுபவத்தில்
ஒரு நிமிஷம் நம்மை சிந்தித்து நம்மை ஆழப்படுத்துங்க. நம்முடைய அனுபவத்தில், நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதான நிலையில் நானும் நீங்களும் இந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோமா? கொஞ்சம் உட்கார்ந்து பாருங்க, வேதத்தை புரட்டுங்க, வேதத்தை தரங்க. இது சரி என்பதை நானும் நீங்கள் தான் யோசிக்கணும். அவியாளர் சொல்லி முடித்தார், எழுதி கையிலே கொடுத்திருக்கிறார். எத்தனையோ முறை போதனை, எத்தனையோ முறை பிரசங்கம், எத்தனையோ முறை வேத வசனத்தை கேட்கும்படி செய்து சரி, இதுதான் சரி, இதுதான் சரி என்று எனக்கு சொல்லி இருக்கிறார். நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். கேள்விப்பட்ட விஷயத்தில் எதை சரியாக நான் பயன்படுத்துகிறேன், எதை சரி என்று நான் பிடித்துக் கொண்டேன், எதை சரி என்று நான் அந்த அனுபவத்திற்கு என்னை விட்டு கொடுத்திருக்கிறேன். இந்த அனுபவத்திற்கு இன்றைக்கு நீங்களும் நானும் எவ்வளவாய் நம்மை அவருக்கு கொடுத்திருக்கிறோம். கொஞ்சம் 2 நிமிஷம் நம்மை நினைத்து ஆராய்ந்து பார்ப்போமானால் தெரியும். ஒன்றை மறந்து விட வேண்டாம், நீங்கள் ஆண்டவருக்கு உட்பட்ட பிள்ளைகளாயிருப்பீர்களானால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிற ஒரு தேவ பிரசன்னத்தின் மகிமையை மறந்து விட வேண்டாம். உங்களோடும் உங்களுடைய ஆவியோடும் உங்கள் ஆத்மாவோடும் இடைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த தெய்வீக மகிமையை நினைத்து கொண்டே இருங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் உற்று பார்க்கிறார், ஒவ்வொன்றாய் கவனிக்கிறார், ஒவ்வொன்றாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த குடும்பம் என்னை நேசிக்கிற குடும்பமானால் பேச்சுவார்த்தை என்ன? இது என்னை நேசிக்கிற குடும்பமானால் இதனுடைய நடைமுறையின் பழக்கம் என்ன? இது என்னை நேசிக்கிற குடும்பமானால் இதனுடைய சூழ்நிலையின் சந்தர்ப்பங்கள் என்ன? இது என்னை பின்பற்றுகிற குடும்பமானால் இது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது, இது எப்படிப்பட்ட மனோபாவத்தில் இருக்கிறது, எல்லாம் ஒவ்வொரு நாளும் கவனிக்கிறார். ஆகவேதான் குடும்பமாய் உட்கார்ந்து அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லுங்க, எங்களை உமக்கு கொடுக்கிறோம், வேதம் சொல்லுகிறது போல நாங்கள் நடக்கிறோம், சத்தியம் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். எங்களுடைய ஐதீகம், எங்களுடைய பரம்பரை பழக்க வழக்கங்கள், எங்களுக்கு உண்டாயிருக்கிறவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஓரமாய் வைக்கிறோம். நாங்கள் எத்தனை ஆண்டுகள் என்ன இடத்தில் எப்படி இருந்திருந்தாலும் சரி, இந்த வேதம் இன்றைக்கு எங்களோடு பேசி எங்களை உணர்த்துகிறது போல நாங்கள் எங்களை புதுமையான ஒரு வாழ்க்கைக்கு திருப்புகிறோம், நடக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை உமது நாமத்தின் மகிமைக்கென்று எங்களை நிலைப்படுத்தும் என்று சொல்லுகிற அனுபவமும், இன்னொன்று நான் செய்கிற எல்லாவற்றையும் அவர் உற்று பார்க்கிறார் என்கிற பயமும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்படி அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? நல்ல பிதாவே, உம்முடைய மிகுந்த கிருபைக்கு எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். கொஞ்ச நேரம் நாங்கள் வேதத்தை திறந்தோம், அதில் எழுதின ஒவ்வொரு வார்த்தைகளாய் கவனித்தோம். ஆண்டவரே, ஒரு குடும்பம் தங்களை உமக்கென்று அர்ப்பணிக்கும் பொழுது, உமக்காக, உமது நாமத்தின் மகிமைக்காக, ஜீவனுள்ள தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை கொண்டு பேச தொடங்கும் போது அவைகளை கவனித்து அவருடைய வாழ்க்கை முழுவதுமாய் உற்று பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய காரியத்தை இன்றைக்கு நாங்கள் அறிந்தோம். மாத்திரமல்ல, அவர்களை அப்படியே வெறுமையாய் விட்டுவிடாமல் அவர்கள் உமக்கென்று செய்த இந்த காரியத்தை நிமித்தம் அவர்களுக்கு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படி அவர்கள் மேல் நீர் எவ்வளவு ஆண்டுகள் கவனமாய் இருந்திருக்கிறீர் என்று நாங்கள் வாசித்தோம். எங்களையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். எங்கள் குடும்பம், எங்கள் பிள்ளைகள், ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற எங்களுடைய பொறுப்பான காரியங்களில் நாங்கள் உமக்கேற்று உமக்கென்று உகந்தவர்களாய் நிற்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் பிள்ளைகள் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்காவிட்டால் அதற்குரிய காரியத்தை எங்களிடத்தில் விசாரிக்கிறீர் என்கிற ஒரு பயத்தை எங்களுக்கு தாரும். பெற்றோர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்குள் வளர்த்தும்படியாக, அவருக்குள் போதிக்கும்படியாக, அவருக்குள்ளாக அவர்களை சீர்படுத்தி நடத்தும்படியான அனுபவங்களை எங்களுக்கு தாரும். அதோடு எந்த குடும்பங்களில் எல்லாம் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் வேற வசனத்தை கண்டுகொள்ளாது இருக்கிற பிள்ளைகள் இருந்தாலும் அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னத்தின் மகிமையை நீர் விளங்க பண்ணும். எப்படி ஆகிலும் இருதயத்தை திருப்பித்தார். பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும், பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் திருப்புகிற உம்முடைய வல்லமையின்படியே நீர் திருப்பி மறுபடியும் மறுபடியும் குடும்பங்களை கட்டி, ஆண்டவரே, இந்த குடும்பத்திற்கு நீர் நிரந்தரமாய் கொடுத்த ஆசீர்வாதங்களைப் போல உம்மை பின்பற்றி வருகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அந்த ஆசீர்வாதங்களை நீர் கட்டாயமாக்கித்தார். அந்த ஆசீர்வாதங்களால் அவர்களை நிரப்பும், காத்துக்கொள்ளும். என்றென்றைக்கும் உடைய பிள்ளைகள் உண்மையிலே மகிழ்ந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமே, ஆமே. சர்வபூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரும் மறுபடியுமாய் உங்களை தம்மண்டையில் சேர்த்துக் கொள்ளும்படி பரிசுத்தப்படுத்தி நிலைப்படுத்தி நிலைவரைப்படுத்துகிற சர்வபூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற கிறிஸ்து இயேசு ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக.
ஆமே ஆமே.